கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா விதை 1 கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிக சிறப்பாக நடந்தேறியது. இதை ஒருங்கிணைத்து நடத்திய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்துக்கும் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்புக்கும் மிக்க நன்றி. இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்திய இந்த நிகழ்வு விதை நிகழ்வுக்கான விதை மட்டும் இல்லாமல் அங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட பாரம்பரியத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு விதை அங்கே நீங்கள் போட்டிருக்கீங்க. மிக சிறப்பாக இருந்தது. நம்ம கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரியமான நடனங்கள், சிறப்புரைகள், அங்கே நடந்த விவாத மேடைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட மனசில் ஒரு பெரும் விதையை நீங்கள் விதைச்சிங்க. இந்த செயல் இன்னியும் வருடா வருடம் இன்னும் மாதம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 ஒரு சாமானிய மக்களாக நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன்னா நானும் அந்த நிகழ்வில் கலந்துருந்தேன். நாங்கள் அந்த விதைகள் எல்லாம் பார்க்க போனப்போ அந்த அங்கே இருக்கிற சிற்றுண்டிகள் விதைகள் எல்லாமே பார்க்க போனப்போ ஃபஸ்ட்டு எங்கள் கண்ணில் காட்சிப்படுத்தினது பார்த்தீங்க அப்படின்னா அரிசிகளில் கோலங்கள் போட்டிருந்தாங்க. ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது. நம்ம இது வரைக்கும் மாக்கோளம் போட்டிருக்கோம், மலர்களில் கோலம் போட்டிருக்கோம், எல்லாம் உப்பில் கோலம் போட்டிருக்கோம். ஆனால் அரிசியில் கோலம் போட்டு அதை ஒரு சிறப்பாக நமக்கு பண்ணியிருந்தாங்க. அது கண்ணில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா ஒரு 500 வகையான அரிசிகள் இருந்தது. ஸோ அவர்கிட்ட அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அவர் சொன்னது, அவர் ஒரு ஆசிரியர் பணிபுரிஞ்சிட்ருக்கிறாரு. 1500 விதைகள் இருக்குது. ஆனால் இப்போ என்னால் அத்தனையும் காட்சிப்படுத்த முடியல. வேறு 500 விதைகள் இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார். இது குடும்பமே சேர்ந்து இந்த செயல்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது பெரிய நாங்கள் ஒரு ஒரு கமர்ஷியலாக நாங்கள் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நம்ம காலத்தில் நம்ம தமிழர்கள் எவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அதை பாதுகாத்து இன்றைக்கி நம்ம கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது ஒரு நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஸோ அழியாமல் இன்னியும் பாரம்பரியமும் இன்னியும் நம்மளோட உணவும் அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறங்காட்டி தான் இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணமாக இருக்காங்க. ஸோ நிறையா பாரம்பரியத்தில் சிறுதானியங்களில் உணவுப் பொருட்கள், நிறைய ஒரு கைவினை பொருட்கள் எல்லாமே அங்கே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ஸோ காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து வெளி இடத்துலேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. அதில் சில குழந்தைகள் பேசுனது என் காதில் விழுந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேய் இதுதான் நெல்லாமா, இதுதான் அரிசியாமா, இந்த அரிசியெல்லாம் தான் நம்ம சாப்பிட்றோமாமா, அப்போல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்களாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஆர்வமாக அவங்க பார்த்து நம்மளோட பாரம்பரியத்தை அவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தினது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிபோக்கர்கள் நடக்கும்போது அவங்களும் இந்த நிகழ்வுகள் கலந்துருக்குறாங்க. அவங்க பேசுகிறது கேட்டபோது என்னன்னாங்க, இனிமேல் போய் இந்த அரிசியை நான் சாப்பிடவே மாட்டேன்ப்பா, நான் வெள்ளை அரிசியை இனிமேல் சாப்பிட மாட்டேன், நம்மக்கிட்ட இத்தனை அரிசி இருக்குது, தினம் ஏதோ ஒரு அரிசியை நான் இன்னையிலேருந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போட்ட முதல் விதை ஒரு திருவிழாக்காக இல்லை, மக்களுக்கு நீங்கள் ஒரு 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 விழிப்புணர்வு விதையை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க. இது கண்டிப்பாக ஒரு விருட்சமாக அது வளரும். இதை மாதம் நீங்கள் நிறைய இடத்துல இதை போட்டு மக்களுக்கு நம்மளோட பாரம்பரியமான ஒரு உணவை ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும். இதுக்காக நீங்கள் எவ்வளோ செயல்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. கடந்த 3 மாதமாக எத்தனை பக்கம் நீங்கள் பேசியிருப்பீங்க, எத்தனை பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒருங்கிணைச்சு ஒரு குழந்தைகளும் ஒரு காலேஜில் படிக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் நீங்கள் இந்த கண்காட்சியை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாமானியமாக அது நடக்காது. பிரமிப்பாக இருந்தது அந்த நிகழ்வு. நம்ம நீங்கள் எதிர்பார்த்தது 2000 பேருன்னு சொல்லியிருந்தீங்க, வந்தது 5000 பேருன்னு சொல்லியிருந்தீங்க. இதுலேயே நம்ம ஒரு முதல் வெற்றி நம்ம கண்டாச்சு. ஸோ இது ஒரு 5000 பேர் இல்லாமல் ஒரு 50000 பேர் இந்த நிகழ்வுகள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இது ஒரு நன்றியான ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் இந்த பதிவு கொடுக்குறேன். இந்த செயல்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தீங்க, எத்தனை செயல்கள் பண்ணீங்க, எத்தனை நாள் தூங்காமல் இந்த நிகழ்வுகள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கண்கூட எங்களால் பார்க்க முடியுது. உங்கள் ஒவ்வொருத்தருனாலையும் அந்த இடத்துல நிற்கவே முடியலை. ஏன்னா அவ்வளோ செயல்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கண்கூட நாங்கள் பார்த்தோம். மிக 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 சிறப்பு. எங்களோட இதில் நான் பர்சனலாக எடுத்துக்கிட்ட விஷயம்,
நாங்கள் நிறைய பாரம்பரிய விஷயமான இதை வந்து நாங்கள் நிறைய வந்து சொல்லிகிட்ருக்கோம். இதை தொடர்ந்து இன்னும் இணையதளம் மூலியமாக நிறைய மக்களுக்கு இந்த விதைகள் பற்றியும் இந்த அரிசிகள் பற்றியும் நம்மளோட உணவை பற்றியும் நம்மளோட பாரம்பரியம் பற்றியும் நிறைய சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்ககிட்ட வந்திருக்குது. அதை வந்து நான் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதை வந்து இந்த ஒரு விதையில் நானும் அந்த விதையை நான் எடுத்திருக்கிறேன். இந்த இது வந்து மென்மேலும் தொடரணும். அதுக்கான ஒரு நன்றியோட வீடியோ தான் இந்த வீடியோ. மிக்க மிக்க நன்றி.